நம்முடைய இந்த நியூ பர்த் அப்படிங்கிற இந்த ஸ்டடியில நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் கிரேஸ். இந்த பிரின்சிபல் ஆஃப் கிரேஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கிரேஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஒருவேளை நம்ம சரியான விதத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, ஓரளவு நம்ம அந்த ரட்சிப்பை புரிந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கிருபை அடிப்படையில தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு அடிப்படை புரிதல் வந்து நமக்கு இருக்கும். கிருபை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நாம சம்பாதிக்கல. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத நாம சம்பாதிக்கல. அது கடவுளிடத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பரிசு. அந்த பரிசை நாம பெறுவதற்கு எதுவுமே செய்யல. அந்த அடிப்படையில தான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் நாளைக்குள்ள நமக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வாசிக்கிறோம். இந்த கிருபை அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம வெறுமனே வந்து வேதாகமத்தை வந்து நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நம்ம வெறுமனே ரட்சிக்கப்படுவது மட்டும் கிருபையினாலே இல்லை, அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் கிருபையின் அடிப்படையில தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நாம புரிந்து கொள்வோம். நாம ரட்சிக்கப்படுறது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே நாம வளர்வதும், நம்முடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய அந்த முழு அந்த விசுவாச வாழ்க்கையும் அதே கிருபையினுடைய அடிப்படையில தான் வந்து ஆண்டவர் நடத்துறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தவறான புரிதல் என்னன்னா, ரட்சிப்பு அப்படிங்கிறது கிருபையினாலே கிடைக்கிறது, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிரியை மூலமாகத்தான் ஆண்டவர் நடக்கும்படியாக தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டுட்டோம். அது பொதுவா அந்த ரொம்ப ஃபேமஸான அந்த கோட் நம்ம எல்லாருமே வந்து பிரசங்கங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். கிறிஸ்து உனக்காக மரித்தார், நீ அவருக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அந்த ஒரு பாடலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உனக்காக கிறிஸ்து மரித்தாரே, நீ அவருக்காக என்ன செய்தாய், ஒரு பாடல், தமிழ் பாடலே அந்த மாதிரி ஒரு பாடல் உண்டு. இப்போ அந்த மாதிரிதான் கிறிஸ்து உனக்காக வந்து மரிச்சு இது பண்ணிட்டாரு, இனிமே நீ அவருக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது, அந்த ரட்சிப்புக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாம் நாம தான் செய்யணும். அவர் நமக்காக வந்து சிலுவையில மரித்து ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்துட்டனால நாம வந்து அதனுடைய அதுக்கு பிரதி உபகாரமாக அவர் எனக்கு இதை செஞ்சுட்டாரு, அதனால நான் ஏதாவது அவருக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த புரிதலோடு தான் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் நடப்பதாக என்ன செய்யறோம் அப்படின்னா பல நபர்கள் வந்து புரிந்து கொள்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிருபை அடிப்படையில தான் நடக்குது. என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலும் கூட நான் வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் தொடக்கத்துல. ஆண்டவர் எனக்காக இதை செஞ்சுட்டாரு, இனி நான் அவருக்காக என்ன செய்யணும். ஏன்னா என்னுடைய பார்ன் பிராட் அப், நான் பிறந்து வளர்ந்த அந்த திருச்சபை பின்னணி, சிஎஸ்ஐ திருச்சபை பின்னணியில இருந்து தான் நான் பிறந்து வளர்ந்தேன். நமக்கு கொடுத்திருந்த அந்த இன்புட் சின்ன வயசுல இருந்தே நம்ம தொடர்ந்து அந்த திருச்சபையில வந்து அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு இன்புட் வந்திருக்குது. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட அந்த சூழ்நிலையில அல்லது ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல அதுக்கப்புறமா இம்மீடியட்டா எனக்கு யாருமே கத்துக் கொடுக்கல, இப்படிதான் அப்படின்னு சொல்லி யாருமே கத்துக் கொடுக்கல. ஆனா மைண்ட்ல இன்பில்டா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக என்னை வந்து ரட்சித்துட்டாரு, இனி நான் அவருக்காக என்ன செய்யணும். இந்த கண்ணோட்டத்தோடு தான் நான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் அணுகினேன். அது மிக மிக தவறான அணுகுமுறை அப்படிங்கிறத பின்னாடி வந்து நான் புரிந்து கொண்டேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து அப்படிதான் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நாம தொடக்கத்துல வந்து அந்த மாதிரி நம்ம அணுக ஆரம்பிக்கிறோம். ஆனா ரொம்ப சீக்கிரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அது நம்முடைய செயல்பாட்டினால தொடர்ந்து நமக்குள்ளாக செயல்படுகிற அவருடைய அந்த கிருபையின் அடிப்படையில தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வேதாகமத்துல ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கும்போது, ஆதி ஆகமத்துல நம்முடைய சாயலிலே மனிதர்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி
நம்மை வந்து உருவாக்குனார். அப்போ ஆண்டவர் அவருடைய சாயலை நமக்குள்ளாக உருவாக்குவது ஆண்டவருடைய விருப்பம். மனுக்குலம் அவருடைய சாயலை பாவத்தினாலே இழந்து போன நிலையிலே மீண்டும் ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் அந்த சாயலை நமக்குள்ளாக கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவருடைய அடிப்படை நோக்கம் என்ன? அவருடைய சாயலிலே நம்மை மாற்றுவது. அப்போ அது அவருடைய நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம அந்த ரட்சிப்பை வந்து நமக்குள்ளாக நம்ம அந்த ரட்சிப்புக்குள்ளாக வளரவும் பூரணப்படவும் கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக, ஏன்னா கிறிஸ்து தான் ஆண்டவருடைய அந்த பரிபூர்ணமான ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளாக பூரணப்படுத்தக்கூடிய காரியத்தை ஆண்டவரே தொடர்ந்து செய்கிறார். அது அவருடைய விருப்பம், அது அவருடைய சித்தம் அப்படிங்கிறது வந்து நாம புரிஞ்சுக்கணும். அதனால நாம ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ரட்சிப்பு எப்படி நடந்ததோ அதே அடிப்படையில தான் தொடர்ந்து நடக்குது. நம்ம வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னா, கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசையர் 2வது அதிகாரத்துல 6வது வசனம். கொலோசையர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெறுகிறீர்களாக. கொலோசியர் 2:6-7. ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, as you have therefore received Christ Jesus the Lord, so walk in him அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அதே விதமாக நீங்க அவருக்கு மேல் கட்டப்பட்டவங்களாக அவருக்குள்ள நீங்க நடந்து கொள்ளணும். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்படிதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்திலே உறுதிப்பட்டு வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கணும். அப்ப வந்து இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம ஆண்டவருக்குள்ளாக வளருவதும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து வேற வேற பிரின்சிபிள்ல நடக்கிறது இல்ல, ரெண்டுமே வந்து ஒரே பிரின்சிபிள்ல தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். எனவே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கர்த்தராய் ஏற்றுக்கொண்டபடியே அவரில் தொடர்ந்து வாழுங்கள். நீங்கள் அவரில் வேரூன்றி கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது போலவே விசுவாசத்தில் பலம் கொண்டவர்களாகவும் நன்றி மிக்கவர்களாகவும் நீங்க வாழுங்க. நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியே அவரில் தொடர்ந்து வாழுங்க. எப்படி அவரை ஏற்றுக்கொண்டோமோ அதே அடிப்படையில தான் தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கணும். அது வந்து வேறு என்ன செய்யக்கூடாது, வேறு வடிவத்துல அது வேற அடிப்படையில வந்து மாறக்கூடாது. அதே அடிப்படையில தான் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கிறோம். சோ இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2:13. பிலிப்பியர் 2:13 நம்ம பார்க்கும்போது, அது முந்தின வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன். 12:13 வாசிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இமீடியட்டா வந்து ஓகே நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு 13வது வசனத்துல வந்து பாருங்க, ரொம்ப அழகா வந்து அந்த பிரயாசம் எப்படி வருகிறது அப்படிங்கிற அந்த சோர்ஸை வந்து அழகா அவர் குறிப்பிடுறாரு பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 2 வார்த்தை. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குறாரு, அதனால நீங்க பிரயாசப்படுங்க செயல்படுங்க அப்படி சொல்லல. அவர் தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். அதனால வந்து நீங்க உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க என்ன அர்த்தத்துல அங்க சொல்லப்படுது அப்படின்னா, நாம சரியான விதத்திலே நம்ம ரட்சிப்பை பெற்று நம்ம சரியான விதத்திலே நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போமா, ஆண்டவரோடு கூட நமக்கான அந்த உறவு இருக்குல்ல, அந்த விஷயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அடிப்படையில நமக்கும் கடவுளுக்குமான அந்த உறவு வந்து சரியான விதத்துல இருக்குமானா, அந்த ஆண்டவருக்கும் நமக்குமான அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்கிற நேரத்துல அங்க ஆண்டவர் நமக்குள்ளாக அவருடைய
விருப்பத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணுகிறார். அந்த விருப்பத்தை மட்டும் உண்டு பண்ணல, அந்த செய்கையும் உண்டு பண்றார். அப்படி அவர் உண்டு பண்றதுனால நாம அந்த அடிப்படையில நம்ம பிரயாசப்படக்கூடியவங்க என்ன செய்யறோம், நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நாம பிறந்திருக்கிற நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கான அந்த புது வாழ்க்கைக்கான நம்முடைய அந்த ஸ்ட்ரென்த், அந்த புது வாழ்க்கைக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த பலன் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க அது ஆண்டவருக்குள்ளதான் இருக்குது. அது அவருக்கு அப்பாற்பட்டு அது வேறொரு இடத்துல இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா அது நமக்குள்ள இல்லை. அதாவது அந்த சோர்ஸ், அது ஆரம்பிக்கக்கூடிய இடம் அது நமக்கிட்ட இல்லை, அது ஆண்டவர் இடத்துல இருந்துதான் என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பிக்குது. ஆண்டவர் அவருடைய அவருடைய முழுமையான பலத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம் மூலமாக வாழ விரும்புகிறார். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நான் இதை அடிக்கடி பல இடங்கள்ல நான் அதை சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் வாழ்க்கை. இதுதான் நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கை. அது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கை அல்ல, மாறாக கிறிஸ்து என்னிலும் என் மூலமாகவும் வாழும் வாழ்க்கை. நல்லா, இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த புரிதல். இதை நீங்க அப்படியே புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் வாழ்க்கை. அது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான். கிறிஸ்து என் மூலமாக வாழக்கூடிய வாழ்க்கை. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக கிறிஸ்து, என்னில் கிறிஸ்து, என் மூலமாக கிறிஸ்து. ஓகேவா? இப்ப பாருங்க, கிறிஸ்து எனக்காக கிறிஸ்து, என்னில் கிறிஸ்து, என் மூலமாக கிறிஸ்து. எனக்காக கிறிஸ்து என்ன செய்தார், என்னில் கிறிஸ்து என்ன செய்யறார், என் மூலமாக கிறிஸ்து. எப்படி? இந்த மூணு விஷயம் எல்லாமே கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். அடுத்ததா கிறிஸ்து எனக்குள் செயல்படுகிறார். எனக்குள்ள என்னை அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்வு என் மூலமாக வெளிப்படுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, பக்குவப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்ததான் அந்த பக்குவம் எனக்குள்ள முடிவடைந்ததுக்கு அப்புறமாக அந்த கிறிஸ்துவின் வாழ்வு என் மூலமாக அவர் என்ன செய்யறாரு, வெளிப்பட வைக்கிறார். எல்லாம் முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்துவனுடைய அந்த கிருபை அடிப்படையில, முழுவதுமாக அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்தினுடைய அடிப்படையில தான் நடக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுல என்ன அப்படின்னா, பல சூழ்நிலைகள்ல நாம ரட்சிக்கப்பட்ட புதிதுல ஒருவேளை நீங்க சரியான விதத்துல அந்த கிருபையின் நற்செய்தியை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவங்களா நீங்க இருப்பீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த கிருபையை அல்லது ஒருவேளை கிருபையை நீங்க புரிந்து கொள்ற அந்த ஆரம்ப காலகட்டத்துல அது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஆனா நம்மையும் அறியாம நம்முடைய மனதுக்குள்ள ஆழ் மனதுல மாம்சத்துல இருந்து ஒரு சிந்தனை ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். அது என்ன சிந்தனை அப்படின்னா, நாம என்ன நினைப்போம், ஓகே நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆண்டவருக்காக நாம செயல்படக்கூடிய நபர்களாக மாறிடுவோம். அல்லது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாம ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 நீதி உள்ள வாழ்க்கையாக, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, கடவுளுக்காக வாழக்கூடிய ஒரு வைராக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கும். நம்மை அறியாம நாம என்ன செய்வோம் அப்படின்னா, ஓகே இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் ஆண்டவர் எனக்காக இதை செஞ்சிருக்கிறாருன்னா அதனால ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நம்மையும் அறியாம நாம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய சொந்த பலத்தினாலே கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத அறிந்தோ அறியாமலோ நாம என்ன செய்வோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிப்போம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில மாதங்களிலேயோ அல்லது ஒரு சில வருடங்களிலேயோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படியெல்லாம் கடவுளுக்காக வாழுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதுல கற்பனை வச்சிருந்தோமோ, அந்த கற்பனைக்கு ஏத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காம எல்லாமே வேற வேற விதமா நடக்கிறத நம்முடைய வாழ்க்கையில நாம உணரும். இன் அதர் சென்ஸ், இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம தோல்வி அடைவோம். பல்வேறு விதங்கள்ல நாம
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு இடங்கள்லையும் நம்ம வந்து தோல்வியை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சந்திப்போம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு விரக்தி நிலை நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விரக்தி நிலை அல்லது இந்த தொய்வு நிலை அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னா, நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன செய்யல, நடக்கல. அந்த மாதிரி ஏன் அந்த 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 எக்ஸ்பெக்டேஷன் வந்து நடக்காதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு போராட்டமான ஒரு மனநிலை, எல்லாமே வந்து தவறாக தெரியக்கூடிய ஒரு மனநிலை, எதுவுமே சரியா ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய, அதாவது எந்த அளவுக்கு அதிகமா ஒரு மனிதன் வந்து நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அதிகமா ஒருத்தன் கடவுளுக்காக வாழ பிரயாசப்படுறானோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தோல்வியும் அந்த உள்ளான அந்த போராட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ப்ரொபோஷன் கொஞ்சமா ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சமா இருக்கும், அதிகமா ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவங்க என்ன செய்வாங்க, தோப்பாங்க, தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல ஒரு நபர் சரியான விதத்துல அவர் கிருபையை புரிந்து கொள்ளல அப்படின்னா அவருடைய முழு கிறிஸ்துவ வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா வேறொரு பக்கமா தெரிஞ்சிடும். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய முழு கிறிஸ்துவ வாழ்க்கையும் வேறொரு கண்ணோட்டத்துல வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். இதுல அந்த ஸ்ட்ரகிள் வந்து அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸை வந்து அவங்க அதை வந்து சரியா இது பண்ண முடியாதனால பல்வேறு விதமான தோல்விகளை வந்து சந்திப்பாங்க. ரோமர் 7வது அதிகாரத்துல பவுல் எழுதுற மாதிரி, நான் வந்து என் நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல, நல்லது செய்ய முடியல. நான் தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனா எந்த தீமையை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேனோ அதைத்தான் நான் கடைசியில் என்ன செஞ்சிடறேன். இந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து தோல்வி, அவங்க கடவுளுக்காக வாழ முடியாத அந்த பரிதாபமான நிலையை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க போவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள வந்து அவங்க என்ன செய்வாங்க, போவாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து ஒரு விசுவாசியினுடைய வாழ்விலே அனுமதிப்பதன் மூலமாக அவர் அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணை வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசி தொடர்ந்து தேவனுடைய கிருபையை சார்ந்துதான் வாழ வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய கிருபையை சார்ந்துதான் அவருடைய முழு வாழ்க்கையும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொழுதும் நம்முடைய முழு விசுவாச வாழ்வின் எந்த காலகட்டத்திலேயும் தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டது அல்ல. அது எப்பொழுதுமே தேவ கிருபை அடிப்படையில தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த விசுவாசிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த இடத்துல அந்த விசுவாசி அதை பிடிச்சுக்கிட்டார் அப்படின்னா அந்த வாழ்க்கை வேறு வேறு ஒரு சரியான விதத்துல பயணிக்க ஆரம்பிக்கும். அதை அவர் பிடித்து கொள்ளல அப்படின்னா, அல்லது அந்த கிருபையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பாரானால் அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை இன்னொரு பாதைக்கு திரும்பும். ஏன்னா அது எப்படி நான் கடவுளுக்காக நான் இப்படி செய்வேன் அப்படி செய்யணும்னு சொல்லி அதே அந்த சிந்தனையோடு ஒரு நபர் இருக்கும் பொழுது அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அடுத்தடுத்து இப்படி செஞ்சா ஆண்டவர் பிரியமாயிருவார், இப்படி செஞ்சா ஆண்டவர் பிரியப்பட்டுருவார், அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பல தவறான ஆவிக்குரிய செயல்பாடுகள் அவருக்கு முன்பதாக என்ன செய்யப்படும் அப்படின்னா வைக்கப்படும். அவருக்கு முன்னால ரெடியா இருக்கும் இந்த மாதிரி பல தவறான செயல்பாடுகள். இதுல ஒன்னொன்னா அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாருன்னா ட்ரை பண்ணி பார்ப்பாரு. இதுல போனா எனக்கு அந்த பழைய அந்த எக்ஸைட்மெண்ட், நான் திரும்ப ஆவிக்குரிய இதுல சரியாயிருவேன், ஐயோ இது சரியில்லையா, அப்ப அதுல போனா சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லி அனுபவங்களா அவர் ஓட ஆரம்பிப்பாரு. அல்லது ஒவ்வொரு நபர்கள் பின்னால இந்த நபர்கிட்ட போனா சரியாயிரும், அந்த நபர்கிட்ட போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு நபர்கள் பின்னால ஒருவேளை அவர் ஓட ஆரம்பிக்கலாம். அல்லது வேறு சபைகள் சார்ந்து அவர் ஓட ஆரம்பிக்கலாம், வேறு இறையியல் சார்ந்து அவர் ஓட ஆரம்பிக்கலாம், அங்க போனா அப்படின்னு சொல்லி அவரு என்னென்னமோ ட்ரை பண்ணி அவருடைய வாழ்க்கையில அந்த ஸ்பிரிச்சுவல் ரிச்னஸ அவர் திரும்ப கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அது எதுவுமே அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை கொடுக்காது. ஒரு சில நேரங்கள்ல அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய தோல்விய வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதற்கு அவர் வெட்கப்பட்டு
அல்லது வெளிப்படையா அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவர் காட்டிக்கொள்ளாம முழுக்க முழுக்க ஒரு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அவர் போறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமா இருக்கும். உள்ளான ரீதியாக அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் குலுங்கி போய் இருப்பாரு. வெளியே மக்கள்கிட்ட இதை சொன்னா என்னை மக்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு வெளிவேஷம் போட ஆரம்பிப்பார். வெளியே காட்டும் போது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி காட்டுவார். இது சர்வ சாதாரணமாக இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி திருச்சபைகள்ல விசுவாசிகள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய தோல்வி அடைந்தவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு பாஸ்டர் அவர் சத்தியத்தை அறியாத ஒரு நபராக, தேவன் கிருபை அடிப்படையில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்பதை அறியாத நபராக ஒரு போதகர் இருப்பாரானால், அவர் கிரிய அடிப்படையிலே எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணக்கூடியவராகவும் விசுவாசிகளிடத்துல பேசக்கூடிய நபராகவும் இருப்பார் அப்படின்னா, விசுவாசிகள் அந்த போதகருக்கு முன்பதாக நடிக்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க. அவங்க அந்த போதகருக்கு முன்பதாக தங்களை ரொம்ப நல்லவங்களாகவும் சிறந்தவங்களாகவும், அந்த போதகர் என்னெல்லாம் மெசேஜ்ல கொடுக்குறாரோ அதையெல்லாம் கரெக்டா பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் தங்களை அந்த போதகருக்கு முன்பதாக அவங்க காட்டுவாங்க. ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உள்ளான வாழ்க்கையில ரகசியமா பாத்தீங்க அப்படின்னா மிக மோசமாக அவங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில அவங்க வீழ்ச்சி அடைந்தவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் எதனால உண்டாகுது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய கிருபையை சார்ந்தே இருக்கிறது. அது ஒரு பொழுதும் நம்முடைய கிரியை சார்ந்து இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால அந்த முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவருடைய அவர் முழுமையாக அவருடைய கிரியை, அவருடைய அந்த பலன், அவருடைய வாழ்வு எனக்குள்ளாக செயல்படாத வரைக்கும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னால என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்னாலன்றி உங்களால இதை மட்டும் செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, என்னாலன்றி உங்களால ஊழியம் செய்ய முடியாது, என்னாலன்றி உங்களால உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. என்னாலன்றி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. யூ cannot do nothing. ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்ப அவராலைத்தான் எல்லாம் உண்டாகுது. அது எப்படி ஆண்டவர் எந்த நபர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் செயல்படுத்துறாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது. அதனுடைய அந்த சாராம்சம் யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறார். யோவான் 15வது அதிகாரத்துல, யோவான் நற்செய்தி புத்தகம் 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அதுல ஆண்டவர் அழகான ஒரு அனாலஜி யூஸ் பண்றார். அதுல அவர் திராட்சை செடி, திராட்சை கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுறாரு. நானே மெய்யான திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் திராட்சை கொடிகள் அப்படின்னு சொல்றார். நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள், என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கான்செப்ட் ரொம்ப எளிமையானது, புரிந்து கொள்வதற்கு மிக மிக எளிமையானது. இதைதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் திராட்சை செடி, நாம் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் திராட்சை கொடி. அப்போ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கொடி, அந்த கொடி தன்னில் தானே கனி கொடுப்பதற்கு திறன் உள்ளது அல்ல. ஒரு கொடியில தான் பழம் பழுக்குது. அந்த திராட்சை செடி முழுவதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்க இருந்து அந்த பழம் எங்க, நம்ம அந்த திராட்சை பழம் எங்க பழுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கொடியில தான் பழுக்குது. ஆனா அந்த கொடி மட்டுமே அந்த திராட்சை பழத்தை உருவாக்கிருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இல்லை. அந்த திராட்சை செடியானது அந்த கனி கொடுப்பதற்கு அது முழுவதுமாக எதை சார்ந்திருக்கணும் அப்படின்னா செடியை சார்ந்திருக்கணும். அந்த வேர், செடின்னு சொல்லி வரும்போது அந்த வேர் அந்த செடி அதை முழுசா சார்ந்திருக்கணும். அந்த கொடியானது கனி கொடுப்பதற்கு தேவையான அனைத்தும் அந்த கொடிக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா செடியில இருந்து கிடைக்குது. அந்த செடியில இருந்து அந்த கொடியை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செடியால ஒண்ணும் பண்ண முடியாது, அது காஞ்சுதான் போகும். அந்த செடியில இருந்து நம்ம அந்த கொடியை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல ஏதோ 2 3 பழம் பழுக்கும், நிறைய பழம் பழுக்காது, அப்படி கிடையாது. செடியில இருந்து நாம கொடியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழம் கூட என்ன செய்யாது, பழுக்காது. ஈவன் பழம் என்ன, அது அந்த இலையும் இருக்காது, அது மொத்தமா காஞ்சிரும். அப்போ அதுல நம்ம பார்க்கும்போது அந்த கொடி அப்படிங்கிறது முழுவதுமாக
செடியை முழுவதுமாக சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். செடியை முழுவதுமா சார்ந்து இருக்குது, கனி கொடுப்பதற்கு அது முழுவதுமாக அந்த செடியை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து அந்த கான்செப்ட் ஆண்டவர் சொல்றது. முழுவதுமாக அவரை சார்ந்திருத்தல், என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் தான் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்காத கொடி கனி கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்கல அப்படின்னா உங்களால கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு அடுத்ததா, என்னுடைய வார்த்தை, நீங்க என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த விஷயம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது என்ன? அதுல வந்து நாம முழுவதும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். முழுவதுமாக நாம வந்து கிருபையிலே வந்து நாம நடப்பதற்கு, முழுவதுமாக கிருபையை சார்ந்து நடப்பதற்கு வந்து நாம பழகணும். நம்ம ஒரு பைபிள் வசனம் நம்ம வந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோதனை. அதுல வந்து கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவர் யாருதான்? ஆண்டவர் தான் அப்படிங்கிறது என்ன செய்யறாரு? எப்பவுமே அவர் தான் எங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து நம்ம பார்க்கிறோம். அதே 2 கொரிந்தியர் 4:11 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:11 நம்ம பார்ப்போம். எப்படினில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி வீரோருக்கு ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யுது? அது நம்முடைய மாம்சம், சாவிக்கணமான மாம்சம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய உடலை அவர் வந்து குறிப்பிடுறார். அதுல இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன் வந்து என்ன செய்யுது? விளங்குகிறது. அவருடைய ஜீவன் வந்து அதுல என்ன செய்யுது? செயல்படுகிறது அப்படிங்கறது வந்து என்ன செய்யறாருன்னு அந்த வசனத்துல இருந்து அவர் வந்து சுட்டி காட்டுறார். இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மிக முக்கியமா நம்ம பரிதாபமான நம்முடைய தோல்விகளின் மத்தியில, நம்முடைய ஆவிக்குரிய தோல்விகளின் மத்தியில ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த உண்மை என்ன அப்படின்னா, நம்மால ஒண்ணும் கிடையாது, அவருடைய பலன் நமக்குள்ள செயல்படணும். அதுக்கு நாம முழுவதுமாக அவரைத்தான் நாம சார்ந்து கொள்ளணும். அவரை நாம சார்ந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ என்ன செஞ்சோமோ அதேதான். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்பி அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நாம இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசித்த போது ரட்சிக்கப்பட்டோம். அதே மாதிரிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம எப்படி நம்ம ஆண்டவர்களாக ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம பலப்பட ஆரம்பிக்கிறோம்? அவருடைய சத்தியங்களை நாம் தொடர்ந்து விசுவாசிப்பதன் மூலமாக. ஆண்டவரை நமக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டப்போ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அதே விதமாக ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ஒரு விசுவாசி யார் என்பதையும், கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுகிறார் என்பதையும், என்னென்னலாம் அவர்களுக்கு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் வேதாகமும் தெளிவாக சொல்லுது. அதையெல்லாம் நாம் விசுவாசிக்கும் போது, அதையெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ள நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்க ஆரம்பிக்கிறார். அதற்கான ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? அதற்கான ஆரம்பம் வந்து எங்க அப்படின்னா, இதையெல்லாம் ஆண்டவர் கிருபையினால தான் செய்யறாரு. பை கிரேஸ். இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்யறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அடுத்தடுத்து விசுவாசியை குறித்து அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, ஆண்டவர் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம எந்த அளவுக்கு நாம புரிந்து கொள்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆண்டவர் அந்த அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வளர வளர ஆட்டோமேட்டிக்கா அது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய அந்த தேவனுடைய பலத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஆண்டவருக்குள்ளாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்குள்ளாக என்ன செய்து கொண்டு வருகிறது. அதுல என்ன அப்படின்னா, இந்த கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை, இந்த கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை, இதை வந்து ஒரு சில நேரத்துல நம்ம ரொம்ப ஸ்லோவாவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது அவ்வளவு ஈஸியா வந்து நாம கற்றுக்கொள்வதில்லை. ஒரு விசுவாசியாகவே நாம் இருந்தாலும் கூட அவ்வளவு எளிதாக கிருபையை நாம் என்ன செய்யறதில்லை? கற்றுக்கொள்வதில்லை.
நம்ம பல்வேறு சூழல்களிலே கிருபையை புறக்கணிக்கிறவர்களாகத்தான் நாம இருக்கிறோம். கிருபையை புரிந்து கொள்ளாம புறக்கணிக்கக்கூடிய நபர்களாக நாம மாறி விடுகிறோம். பெயின்ஃபுல்லி தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம அதை நம்முடைய வாழ்க்கையில கிருபை அடிப்படையில தான் தொடர்ந்து எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நாம அக்செப்ட் பண்ணி விசுவாசித்து அடுத்தடுத்து சத்தியங்களை நாம விசுவாசிக்கிறதுக்கு தயார் இல்லாத வரைக்கும் நாம கிட்டத்தட்ட கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதை அவருடைய கையை கட்டி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நாம என்ன செய்யறோம், பல நேரங்களிலே கடவுளை நாம அவருடைய சத்தியத்தை நாம தொடர்ந்து அந்த கிருபையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு அந்த கிருபையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம உருவாக்கப்பட்டு நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம். எபேசியர் 2 நம்ம பார்க்கும்போது எபேசியர் 2 நாம பார்க்கும்போது நம்ம அவருடைய கிருபை குறித்து நாம பார்க்கக்கூடிய அந்த வசனம் அதுக்கு முன்னாடி இருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 8வது வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கிறது கிரியைகளினால் உண்டானதல்ல. 10வது வசனம் சொல்றது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சரி, இதுல நாம நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக தான் கிறிஸ்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக சுட்டிக்காட்டப்படுது. ஆனா அதே நேரத்துல அது மிக தெளிவா அந்த 10வது வசனம் சொல்றது என்ன அப்படின்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அது எல்லாவற்றையும் அவர் செஞ்சிருக்கிறார். அந்த அந்த பேலன்ஸை கேட்ச் பண்றதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அவர் எனக்குள்ளாக செயல்பட்டு அவருடைய வாழ்வு வெளிப்படுவது, முழுவதுமாக அவருடைய வாழ்வு வெளிப்படுவதற்கு அவர் எப்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதன்படி நடப்பதற்கு நான் விட்டு கொடுத்து அந்த அடிப்படையிலே அந்த நற்கிரியை எனக்குள்ளாக வெளிவருகிறதா, இல்ல அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அது நம்மகிட்ட இருந்து அந்த நற்கிரியை ஆரம்பிக்குதா. இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு இது. நம்ம பல நேரங்கள்ல நம்ம அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பல நேரங்கள்ல அது மனுஷனிடத்திலிருந்து அந்த நற்கிரியை அது பார்க்கறதுக்கு ஒருவேளை அது கடவுளுக்காக செயல்படுகிற கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை போலவே தான் அது இருக்கும் பார்க்கறதுக்கு, பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா வித்தியாசம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் தன்னுடைய சுய பலத்தினாலே கடவுளுக்காக அவர் செயல்பட்டு கொண்டு இருப்பார். ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு அமைதலுள்ள மனம் இல்லாம, அவர் ஒரு போராட்ட மனநிலையோடு கடவுளுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அதுவே தேவனுடைய வாழ்வு அவருடைய அந்த முழுமையான அவருடைய பலப்படுத்தல் மூலமாக முழுமையாக அவருடைய வாழ்வு எனக்குள்ளாக வெளிப்படுமானா, அது மிக அமைதலுள்ள ஒரு நிலையில, ஒரு சாந்தமுள்ள ஒரு நிலையில அது அந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு இருக்கும். வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது ரெண்டு கூட ஒரே சில நேரத்துல ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு நிம்மதி இல்லாம கடவுளுக்காக ஒரு நபர் ஒரு முழு மனதில்லாம அல்லது ஒரு போராட்ட மனநிலையோடு, ஒரு புலம்பலோடு, பரிதாபமான ஒரு மனநிலையோடு ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்ததாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா, ஒரு முழு திருப்தியான மனநிலையோடு அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த வித்தியாசம் அது ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலையில நம்மளால பார்க்க முடியும். மிக வேகமாக கிறிஸ்துவுக்காக ரொம்ப வைராக்கியமாக தூரத்துல பார்க்கும்போது ஓடுறத மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா பக்கத்துல போனா அவங்க பயங்கர கம்ப்ளைண்டிங்கா பயங்கரமா அதை கம்ப்ளைண்ட் பண்றதாகவும், கடவுளுக்காக அவங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு சில நேரங்களை நம்ம பார்க்கலாம். பல விஷயங்களை சகிக்க முடியாம
அது ஏதோ அவங்க கடவுளுக்காக வந்துட்டனால அவங்க அதை சகிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அது அந்த அது என்னமோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில மனநிலை அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ஆனா உண்மையாகவே அந்த கிறிஸ்துவின் வாழ்வு, அந்த தேவனுடைய கிருபைக்கு விட்டு கொடுத்து ஆண்டவர் முழுமையாக ஒரு நபரை பலப்படுத்தி அந்த கிறிஸ்துவின் வாழ்வு அவங்களுக்குள்ளாக அந்த ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு நபர் விட்டு கொடுத்திருப்பாரு அப்படின்னா, அவங்க ரொம்ப இயல்பா கடவுளுக்காக அந்த அந்த கீழ்ப்படுதலின் வாழ்க்கையை வந்து நம்ம சமாதானத்தோடும், ஒரு ஒரு விடுதலையான ஒரு நிலையோடும், ஒரு சாந்தத்தோடும் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க செயல்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அது. ஆண்டவருடைய வாழ்க்கை எனக்குள்ள ஃப்ளோ ஆகுதா, இல்ல அது ஏதோ நானே அதை செஞ்சுட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறது. இப்ப முழுவதுமாக வந்து நாம ஆண்டவரை சார்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு மட்டுமல்ல, நாம் அதே அடிப்படையில தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதும் அதே கிருபையினுடைய அடிப்படையில தான். எல்லாமே கிருபையினுடைய அடிப்படையில தான். அவர் இந்த கிரேஸினுடைய அடிப்படையில தான் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். முழுவதுமா வந்து ஆண்டவரை அந்த கிருபையினுடைய அடிப்படையில தான் ஆண்டவர் அவருடைய இந்த ஊழியம் சார்ந்த காரியங்களை செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையும், ஆண்டவருக்காக நம்ம செய்யக்கூடிய ஊழியமும், நம்ம செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே வந்து ஆண்டவருடைய கிருபையினுடைய அடிப்படையில தான். ஒருவேளை ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப இதுல வந்து ஒரு நபர் வந்து அந்த ரசிக்கப்பட்ட அந்த ஆரம்ப இதுல வந்து ரொம்ப ஆக்டிவா ஒரு நபர் வந்து இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல அந்த ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது சில நேரங்கள்ல அது கிருபை அடிப்படையில இல்லாம அது மனித பலத்தினுடைய அடிப்படையினாலையும் கிரியை அடிப்படையிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம 1 கொரிந்தியர் 15:10 வந்து நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:10 வந்து பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாரு. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எவ்வளவு அழகா சம்மரைஸ் பண்றாரு பாருங்க. ரொம்ப அழகான ஒரு வசனம் இது. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். மை வெரி எக்ஸிஸ்டன்ஸ், அதான் என்னுடைய அர்த்தம். மை வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பை காட்ஸ் கிரேஸ். நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறாங்க, நத்திங் எல்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இட் டாக்ஸ் அபவுட் த ஹோல் திங். அவருடைய முழு வாழ்க்கை. அவர் காலையில தூங்கி முழிக்கிறதுல இருந்து அப்படியே அந்த நாள் முழுக்க அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர் நைட்டு தூங்குறது வரைக்கும், ஈவன் இன்க்ளூடிங் ஸ்லீப்பிங், த ஹோல் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பை கிரேஸ். அவருடைய கிருபையினாலதான் நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கல. கடவுள் எனக்கு கொடுத்த கிருபை வந்து என்ன செய்யல, விருதாவா இல்லை, நான் செயல்பட்டேன். அவர் சொல்றாரு, அவர் எல்லாரும் நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். உண்மைதான், அவங்க எல்லாரும் அதிகமா பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆனா அதுக்கு காரணம் அவர் சொல்றது பாருங்க, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்ல? அவர் எவ்வளவு அழகா அதை புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. செயல்பட வேண்டியது நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு சில நேரத்துல நான் அதை எப்படி நினைப்பேன் அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆர்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு கலை அப்படிங்கிறது. இந்த ஆர்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த ஆர்ட் வந்து ஆர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ட் அப்படிங்கிறது இட் நெவர் கேன் பி டாட், இட்ஸ் ஆல்வேஸ் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெவர் கேன் பி டாட், இட்ஸ் ஒன்லி காட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. அது அது அவங்க பிடிச்சுக்கணும். நீங்க என்னதான் ஒரு நபருக்கு ஒரு விஷயத்த, ஒரு ஆர்ட்டை நீங்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சாலும், அது கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அது ஒரு நபர் பழகிறது இல்லை. ஏதோ ஒரு சில விஷயங்களை அவங்க டூப்ளிகேட் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி பண்ணலாம். பட் த ரியல் ஆர்டிஸ்ட் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்டிஸ்டும் அவங்களுடைய அந்த ஆர்ட்டும் இருக்குல்ல, இட் இஸ் நாட் டூ செப்பரேட் திங்ஸ். ரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அதுதான். அவங்களும் அவங்களுடைய ஆர்ட்டும் நாட் டூ செப்பரேட் திங்ஸ். அந்த ஆர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தெம்செல்வ்ஸ்.
அந்த ஆர்ட் அப்படிங்கிறது அவங்கதான். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அது வந்து அவங்க என்ன சொல்றது, அது இயல்பானது, மிக இயல்பா அந்த ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்ண வேண்டியதே கிடையாது. இதுதான் வந்து கிரியை உள்ள வாழ்க்கைக்கும் கிருபை உள்ள வாழ்க்கைக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது. ஒரு நபர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் கத்துக்கிட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்ட் அவர் செய்யறதுக்கு போராடணும். ஒரு டிராயிங்கோ வாட் எவர் இட் இஸ், அதை வந்து அவர் ஒரு தன்னையே கம்பல் பண்ணி தன்னையே ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளின்குள்ள தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஐயோ இதை செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர் போராடி அவர் அதை செய்யலாம். பட் சம்மன் ஹூ இஸ் ஆர்டிஸ்ட் பை ஹார்ட், ஒரு நபர் மனதளவிலேயே அந்த ஆர்டா இருப்பார், அவர் ஆர்டிஸ்டா இருப்பார்னா அவர் அதை ரொம்ப ஜாய்ஃபுல்லா பண்ணுவார். ரொம்ப ஜாய்ஃபுல்லா அவருக்கு வந்து அந்த கம்பல் பண்ணி புஷ் பண்ணி அதை செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லி அவர் தன்னையே புஷ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ஜாய் பண்ணி அப்படியே வந்து என்ன செய்வாரு, இயல்பா, ஓகேவா, அப்படி வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த ஆர்ட்ல வந்து அந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆயிருப்பார். அவரும் அந்த ஆர்ட்டும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதிரி அந்த அந்த இதுதான். ஸோ அந்த மாதிரிதான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ கிருபை அடிப்படையிலான அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த அந்த அடிப்படையிலே நம்ம வாழ பழகிறது அப்படிங்கிறது அதுதான். அது மிக இயல்பாக எனக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய கிறிஸ்துவனுடைய வாழ்வு. அந்த இயல்பான அந்த கிறிஸ்துவ வாழ்வு எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை நான் முழுவதுமாக சார்ந்து கொண்டு எல்லாம் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த அண்டர்ஸ்டாண்டிங். எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆரம்பிக்குதுன்னா எல்லாமே கிருபையினாலதான். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். மை வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பிகாஸ் அல்லது பை காட்ஸ் கிரேஸ். எல்லாமே கிரேஸ் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கிருபைக்கு அப்பாற்பட்டு கடவுளுக்கும் எனக்குமான அந்த உறவிலே கடவுளுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவருடைய கிருபைக்குள்ளதான், அதுக்கு தாண்டி ஒண்ணும் கிடையாது. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படிதான். ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் திங், ரொம்ப ஸ்மால் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அது எவ்வளவு பெரிய பிக்கா விஷயமா இருந்தாலும் சரிதான், இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் அப்படிங்கிற கொஞ்சம் புரிந்து கொள்ளுதல். நான் கிறிஸ்துவுக்காக ₹1 நான் கொடுக்கறதும் கிருபையினாலதான். ஒருவேளை நான் ஏதோ ஒரு காலகட்டத்துல ₹1 கோடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் யார் மூலமா தான் நடக்க போகுது, கிரேஸ், கிருபையினாலதான். ஒருவேளை நான் ஒரு நபருக்கு முன்னாடி நான் ஆண்டவருடைய பிரசங்கத்தை பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் தேவனுடைய கிருபையினாலதான் நடக்குது. 1000 கோடி நபருக்கு முன்னால நின்று நான் கிறிஸ்துவுக்காக பிரசங்கம் பண்ணனாலும் அதுவும் கிருபையினாலதான். From the smallest thing to the biggest thing, எல்லாமே everything is because of God's grace. அதை நம்ம புரிந்து கொண்டுட்டு எப்படி ஆண்டவர் அந்த அவருடைய விசுவாசியை குறித்து அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நான் நம்புவேன், எல்லாம் கிருபையின் அடிப்படையில் எனக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வேதாகமத்துல கடவுள் எனக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம ஆண்டவர் வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறத அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலே இந்த கிருபை அடிப்படையிலான வாழ்வு அப்படிங்கிறது, ஆண்டவருக்காக வாழக்கூடிய அந்த வாழ்வு அப்படிங்கிறது மிக இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுறத நம்மளால வந்து பார்க்க முடியும்.